இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ரீசெண்டா பொண்ணுங்க எல்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழுது வடிஞ்சிட்டு கண்ணீர்ல தார் தாரையா கண்ணீர் படும். ஆனா அவங்க மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் இங்க இப்படி போட்டு கண் மையெல்லாம் இப்படி இழுவி அந்த மாதிரி மேக்கப் போட்டு அப்படி ஐ விஷ் ஐ வாஸ் பிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு. எப்படின்னா ஐயோ நான் அசிங்கமா இருக்கேன், என்னை யாராவது வந்து தேத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன், ஒரு வேலிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் லைக்ஸ், 2 மில்லியன் லைக்ஸ், வியூஸ் எல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு. கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி. என்னடா எப்பேற்பட்ட மனுஷங்கடா நீங்க அப்படின்னு நமக்கே தோணும். அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ ஆர் பிரின்சஸ், இளவரசி, யூ ஆர் குயின், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், கார்ஜியஸ், ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ். அதுவே இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். என்ன சொல்றது, கிச்சன்லயே அது சமைக்கிறது, அந்த மினி பிளாக் மாதிரி போட்டிருக்கு. பயங்கர அழகா தான் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சி காய்ச்சுறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. போய் பார்த்தா ஹவு மெனி ஹேட்டர்ஸ் லைக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஆரோவா போய் ஒரு அந்த ஹார்ட் பக்கத்துல இருக்கு. அதுக்கு 1000 பேர் லைக் வேற போட்டு வச்சிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்க்கு. இவங்களதான் ஹிப்போக்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்போக்ரேட்ஸ்னா இவங்கதான். இவங்க இப்படி பண்றதான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிற அநியாயத்தோட சேர்த்து நான் ஒரு வெக்காபுலரியும் டீச் பண்ணியிருக்கேன்.